எங்கள் சைக்கிள் வேகமாக ஓடுகிறது. அது எங்களை கிராமத்தின் அப்பால் கொண்டு செல்கிறது. ஓஹோஹோ, நான் பாலை விற்பனை செய்ய வெளியேறி இருக்கிறேன். மன்சுக் சுனிதா சாசியின் வீட்டின் வெளியே சைக்கிளை நிறுத்தி மணி அடிக்கிறான். காக்கி, வாருங்கள், பாலை வாங்கிக் கொள்ளுங்கள். கொடு அண்ணா, இன்னைக்கு கொஞ்சம் 1/2 லிட்டர் பால் அதிகமாக கொடு. என் மகளுக்கு பாயசம் சாப்பிட ஆசை வந்திருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்போதே எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல பாயசம் செய்து உங்கள் மகளுக்கு கொடுங்கள். மன்சுக் மீண்டும் சைக்கிளை எடுத்துக்கொண்டு மற்றொரு வீட்டிற்கு பால் கொடுக்க செல்கிறான். அரே மன்சுக் அண்ணா, இதோ உன் பாலை வாங்கிய பணம். இன்று மாதம் முழுமையாக முடிந்து விட்டது அல்லவா? ஆமாம் அக்கா, கொடுங்கள். உங்கள் கணக்கு எப்போதும் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் எப்போதும் நேரத்தில் பணம் கொடுக்கிறீர்கள். அரே மன்சுக் அண்ணா, நீங்க கிராமத்தில் எல்லாரிலும் குறைந்த விலையில் பால் தருகிறீர்கள். மேலும் தினமும் நேரத்திற்கு வருகிறீர்கள். அதனால் உங்களுக்கு நேரத்தில் பணம் கொடுப்பது எங்களுடைய கடமைதானே. உங்களுக்கு நன்றி அக்கா. சரி, நான் போகிறேன். ஆமா, இந்த பால் விற்கிறவரை நீ அதிகமாக புகழவில்லை என்றாயா? அப்படி என்றால் வேறு என்ன? நான் உண்மையைத்தானே சொன்னேன். நான் ஏதாவது தவறாக சொன்னேனா? அரே, மன்சுக் எவ்வளவு நேர்மையானவர், பாவம். முன்பு நாம் நகரிலிருந்து பாக்கெட் பால் வாங்கினோம். அது எவ்வளவு விலை உயர்ந்தது. அதை வாங்க நீங்கள் அந்த அளவுக்கு தூரம் கடை வரை போக வேண்டியிருந்தது. பாவம், மன்சுக் வீடு வரை பாலை கொண்டு வருகிறார். மேலும் நகர்ப்புற பாலை விட குறைவாகவே பணம் வாங்குகிறார். அது மட்டுமல்ல. அரே, போதும் போதும் பாக்கியவான், இன்னும் சொல்ல வேண்டாம். நான் புரிந்து கொண்டேன், மன்சுக் மிகவும் பாவம் மற்றும் நேர்மையானவர் என்று. இப்போது என்னை மன்னித்து ஒரு கப் டீ கொஞ்சம் கொடு. ஆமாம் ஆமாம், இப்போதே கொண்டு வருகிறேன். அந்த பக்கத்தில் மன்சுக் தன் எல்லா வேலையும் முடித்து வீட்டுக்கு வந்து விடுகிறார். அரே, நீங்கள் வந்து விட்டீர்கள். இன்று தாமதம் ஆகிவிட்டது. அரே, கேட்கவே வேண்டாம். சைக்கிள் டயர் வழியில் பஞ்சர் ஆகிவிட்டது. அதை சரி செய்ய நிறைய நேரம் ஆகிவிட்டது. ஓஹோ, அப்படியென்றால் நீங்கள் ஒரு மோட்டார் வண்டி ஏன் வாங்கிக் கொள்ளவில்லை? இந்த சைக்கிள் இவ்வளவு பழையதாக இருக்கும் போது அதில் ஏன் போகிறீர்கள்? நான் நேர்மையானவன், எளிமையானவன், ஏழை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. என்ன அர்த்தம்? அரே, நான் மோட்டார் வண்டியில் செல்ல ஆரம்பித்து விட்டால் கிராமத்தவர்கள் இந்த ஏழை பால் விற்பவரிடம் ஈஸ்தோல்க பணம் எங்கிருந்து வந்தது என்று நினைப்பார்கள் இல்லையா? ஆமா. எங்கிருந்து என்ன? பால் விற்றுதான், வேறு எப்படி? மன்சுக் எழுந்து நின்று நேராக தனது பண்ணைக்கு செல்கிறான். அங்கு மீனா மிருகங்களிடமிருந்து பசுமை பாலை பிழிந்து வைத்திருந்தாள். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், வெறும் பால் விற்று மட்டும் யாரும் மோட்டார் வண்டி வாங்கும் நிலைக்கு வர முடியாது. மன்சுக் பசுமை பாலை எடுத்துக்கொண்டு அதில் ஆரா ரோட் கலக்க ஆரம்பிக்கிறான். அரே, நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், இந்த பால் நம் பயன்பாட்டுக்காகத்தான். இதில் ஆரா ரோட் ஏன் கலக்கிறீங்கள்? அரே முட்டாள் பெண், எத்தனை முறை உனக்கு சொன்னேன் நம் பயன்பாட்டுக்கான பாலை தனியாக வைத்திருக்க வேண்டும் என்று. இங்கே தபேலாவில் நான் விற்கும் கலப்பட பாலை மட்டுமே வைக்கிறேன். ஆம் ஆம், மன்னிக்கவும், இப்போதே எடுத்து விடுகிறேன்.